நமக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிற அந்த மெய் தெய்வமாகிய கர்த்தரை தொழுது கொள்ளவே நமக்கு காலங்கள், நேரங்கள், ஜீவன், பலன் அவர் தந்திருக்கிறார். இது பக்தன் சொல்லுகிறதை கேட்போமா? சங்கீதம் 116:2. அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். அன்பானவர்களை, இன்று நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அவருடைய அனுகிரகம். 2வது, அவர் எனக்கு செவி சாய்த்தபடியால். பாருங்கள், தகப்பன் பிள்ளையோட விருப்பத்தை பார்த்து தன்னுடைய பிள்ளைகள் மன விரும்பி கேட்டாலும் அதில் நன்மை உண்டாகும் பட்சத்தில் அவர் செவி கொடுத்து அவர்களை மகிழச் செய்கிறார். இத்தனை ஆண்டுகள், ஏன் இத்தனை மாதங்கள் நம்முடைய வாழ்வில் அவர் அப்படித்தானே நடத்தி வந்திருக்கிறார். நாம் ஏன் அவரை தொழுது கொள்ளக்கூடாது? எப்படி மனதார தொழுது கொள்ள வேண்டும்? முழு மனதோடு பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே. இதை கேட்கிற அன்பர்களே, நாம் உலக பொருளை தொழுது கொண்டு பார்த்தோம், நிம்மதி இல்லை. உலக மனுஷர்களை தொழுது கொண்டு பார்த்தோம், விடுதலை இல்லை. மனிதனால் உருவாக்கப்பட்ட, கற்பனையினால் செய்யப்பட்ட பல காரியங்கள் பின்னாக சென்று அவர்களை தொழுது பார்த்தோம், நிம்மதி, மோட்சத்தை குறித்த, பரலோகத்தை குறித்த ஒரு வெளிச்சம் இல்லை. ஆனால் இயேசுவை மனதார தொழுது கொள்வோமா? அவர் நமக்கு செவி கொடுப்பார், ஆறுதல் தந்து மகிழ்ச்சியாக்குவார். ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற எல்லோர் மேலும் உடைய பிரசன்னம் இறங்கட்டும். உண்மையை தொழுது கொள்கிற கிருபை தாரும். இது ஒரு பாக்கியம், இது கொடுப்பன என்பதை புரிந்து கொண்டு உம்முடைய அருமையான பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாவருக்கும் உம்மை தொழுது கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். இரவும் பகலும் எல்லா சூழ்நிலையும் எங்களை விட்டு விலகாத தெய்வம் நீர் தானப்பா. தயவு பண்ணும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக, உங்கள் ஆசீர்வாதத்துக்காய் தரப்பில் நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். God bless you.